அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நண்பர்களுக்கு மத்தியில் நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது, ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கும்போது, அதிலே நிமிடத்துவம் பெற்ற நபர் மாதிரி விலாவாரியாக அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். உண்மையிலே நம்ம எந்த துறையை பற்றி நம்ம பேசுகிறோமோ, அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து விட்டார் என்று சொன்னால், நம்ம பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிடுவோம். அந்த நபர் மேற்கொண்டு பேசுங்கன்னு சொன்னால் நம்ம வெட்கப்பட்டு நம்ம பேசாமல் என்ன சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற ரீதியில் வெட்கப்பட்டு அப்படியே நம்ம ஒதுங்கிடுவோம் அல்லவா. இந்த மாதிரி உண்டான அந்த சூழ்நிலை தான் நம்ம படைத்த இறைவனுக்கு முன்னால் நம்ம வெட்கப்பட்டு இருக்கணும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஜாமியு திர்மிதி, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு மத்தியில் இவ்வாறு சொல்கிறாங்க, அல்லாஹ்னுடைய விஷயத்தில் அவனிடம் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வெட்கப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நாங்கள் வெட்கப்படத்தானே செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் அதை சொல்லலை. இறைவனுடைய விஷயத்தில் நீங்கள் வெட்கப்படுவது என்பது தஹ்ஃபத ரஅஸ, உங்களுடைய தலையை நீங்கள் பாதுகாக்கணும். ஏன்னா இறைவன் பெருமைக்குரியவன். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் தற்பெருமை இல்லாத அளவுக்கு, ஹெட்வெயிட் இல்லாத அளவுக்கு உங்களுடைய தலையை நீங்கள் பாதுகாக்கணும். இன்னும் ஒமா வாய, அந்த தலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தவறான விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாப்பது இறைவனிடம் வெட்கப்படுவதற்கு சமமானதாகும். அடுத்து வல் பத்தனை, உங்கள் வயிற்றை நீங்கள் பாதுகாக்கணும். இன்னும் வமாஹவா, அந்த வயிற்றை நிரப்பக்கூடிய அந்த விஷயத்தில் தவறான சம்பாத்தியங்கள் சம்பாதிப்பதை விட்டும் உங்களுடைய உள்ளுறுப்பு வெளி உறுப்புகளை நீங்கள் பாதுகாக்கணும். இது இறைவனை வெட்கப்படக்கூடிய அளவுக்கு உண்டான வெட்கம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதிகமாக நீங்கள் மௌத்தை நினைக்கணும். அந்த மௌத்துக்கு பின்னால் உண்டான அந்த சோதனைகளையும் நீங்கள் நினைக்கணும். அவ்வாறு இருப்பது தான் உண்மையிலே வெட்கம் என்று சொல்லிவிட்டு, மன் அராதல் ஆஹிரா, யார் மறுமையை நாடுகிறாரோ தரக்க ஜீனத்த துன்யா, இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை விட்டு விடுவார் என்று சொல்லிவிட்டு, இதுதான் உண்மையில் வெட்கப்படுவது. அதாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உரிய முறையில் வெட்கப்படுவதற்குண்டான தகுதியான விஷயங்கள் இதுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்தும் இறைவனாக இருக்க நாம் இந்த இடத்தில்